பிரைஸ் த லார்ட். இந்த 5வது நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த லெந்து காலத்தில் தெய்வீக சுகத்தை பற்றிய சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது, ஒரு வசனத்தை கேட்கும்போது, இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும்போது அதுவே உங்கள் தியானமாக மாறுவதாக. நிறைய நேரங்களில் நாம் வசனங்களை படிக்கிறோம், வசனங்களை மனப்பாடம் செய்கிறோம். வசனங்களை படிப்பதை பார்க்கிலும் மனப்பாடம் செய்வதை பார்க்கிலும் அதை தியானிப்பது மிக முக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். படிப்பதும் மனப்பாடம் செய்வதும் வேறு, தியானிப்பது என்பது நம்முடைய மனதின் ஆற்றலை நாம் பயன்படுத்துகிறோம். நம்முடைய மனக்கண்களிலே அதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு கற்பனை செய்யும் போது கற்பனை செய்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கற்பனை செய்து பாருங்கள். இன்றைக்கும் அந்த கற்பனை உலகத்திற்குள் உங்களை நான் அழைக்கிறேன். நீங்கள் அந்த கற்பனை உலகத்திற்குள் வாருங்கள். நீங்கள் கேட்கிற சத்தியங்கள், வார்த்தைகள், நீங்கள் படிக்கிற வார்த்தைகள் உங்கள் கற்பனையோடு கலக்கும் போது அதில் வல்லமை வெளிப்படுகிறது, அது உங்களுக்கு நிஜமாக மாறுகிறது. இந்த நாட்களில் ஏன் தேவனுடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் சுகத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற காரணங்களை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தேன். ஆண்டவர் சுகமாக்குகிறவராகவே இருந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராக இருந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு காரணங்களாக சொல்லி வந்தேன். இன்றைக்கும் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய சரீரத்தில் சுகத்தை எதிர்பாருங்கள். இஃப் யூ ஆர் சிக், உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கா, வலி இருக்கா, வலி அதிகமாகிறத சிந்திக்காதீங்க, வலி சுகமாகிறதை சிந்தியுங்கள், வலி குணமாகிறதை சிந்திங்கள். பாருங்கள், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இன்றைக்கு நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அகலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லிக்கொண்டே போகிறாள். அந்த ஸ்திரீ பல வைத்தியர்களால், மருத்துவர்களால் கைவிடப்பட்டு ஆஸ்திகளையெல்லாம் இழந்து சற்றாகிலும் குணமடையாமல் மிகுந்த கொடிய வேதனைப்படுகிறாள். அவளுடைய அனுபவம், அவளுடைய ட்ராக் ரெக்கார்ட், அவளுடைய ஹிஸ்ட்ரி, அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இம்பாசிபிள் ஃபார் ஹீலிங்னு சொல்லுது. 12 வருஷம் ட்ரை பண்ணது சரியாகலை, 12 வருஷம் பார்த்த மருத்துவர்களால் குணமாக்க முடியவில்லை, மருந்துகளால் குணமாக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அவள் இனி என்ன ஆகும் என்று பயப்படாமல் அவள் தன்னுடைய மனதிலே சொல்லிக்கொண்டே போகிறாள், இன்றைக்கு நான் சுகமாவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன், தொட்ட உடனே நான் சுகமாவேன் என்று சுகத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறாள், அற்புதத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் பல செய்திகளை கேட்டு பல ஆர்டிகல்ஸை படித்து நீங்கள் ஒருவேளை வியாதியை பற்றி பயந்துட்டு வியாதியையும் வேதனையும் கற்பனை செய்தே உங்கள் காலத்தை கடத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நான் உங்களை அழைக்கிறேன், வேறு ஒரு கற்பனை தளத்திற்குள் போகலாம், என்னோட வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம், சுகத்தை தியானிக்கிற நேரம். கர்த்தர் உங்களுக்கு எப்படியெல்லாம் சுகம் கொடுக்கிறார், வார்த்தையில் என்னவெல்லாம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறார் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளில் நீங்கள் இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை முதல் முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்கள் இந்த சேனலை பார்க்க வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பொழுது தொடர்ந்து நான் பேசுகிற எல்லா சத்தியங்களையும் நீங்கள் கேட்கிறதற்கு அது உதவியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த வீடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்தியத்தை கேட்கறதுனாலேயே அநேகர் விடுதலை ஆவார்களாக. இந்த வார்த்தைகளை கேட்டு அதையே நீங்கள் தியானித்து அதையே உங்களுடைய நினைவுக்கு கொண்டு போய் உங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிற வேதனை, வலி, வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ரைட். கர்த்தரிடத்தில் ஏன் நாம் சுகத்தை எதிர்பார்க்க வேண்டும்? இன்னைக்கு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஹீலிங்காக இருக்கணும், நம்மளுடைய எதிர்பார்ப்பு சுகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு காரணத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அற்புதமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். ஒரு கம்பேரிசன் இந்த இடத்துல சொல்றாரு. உங்கள் சரீரம் உயிரடையும், உங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்ட அவயவங்கள் சுகமாகும், உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கும். காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள்.
சிலுவையில் அறைந்த இயேசு மரித்து விட்டார் என்பதை உறுதி செய்து அவருடைய சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், 3வது நாள் கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது நமக்கு தெரியும். அவரை உயிரோடு எழுப்பினவர் யார் என்பதை பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி, கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களில் வாசமாயிருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள். அவர் நமக்காக பரமேறி போன போது அவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த ஆவியானவர் யார்? எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். பல நேரங்களில் நம்ம மருத்துவம் பார்க்க போகும்போது கிரிட்டிக்கலான கேசஸை ஹேண்டில் பண்ணணும்னா அதிலேயே அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் வருகிறார்கள். அப்போ அவங்கள பற்றி சொல்லுவாங்க, இவ்வளவு வாய்ப்பே இல்லாதவர்களையெல்லாம் இவர் சர்ஜரி பண்ணி குணமாக்கியிருக்கிறார். அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டை பற்றி சொல்லுவாங்க. இந்த மருத்துவர் யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கிறார், எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். எல்லா மருத்துவமனையிலும் கைவிடப்பட்டவர்களுக்கு இவர் மருத்துவம் பார்த்து அவங்க உயிரோடு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்பொழுது கேட்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஓ, அந்த டாக்டர் வராரு அப்படின்னா அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா நானும் சரியாயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிகமாகல. இன்றைக்கு நீங்களும் நானும் ஏன் சுகத்தை எதிர்பார்க்க வேண்டும்? நீங்களும் நானும் ஏன் நம்பலாம் கர்த்தர் நம்மை சுகமாக்குவார் என்றால், பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு அனுபவத்தை, ஒரு ட்ராக் ரெக்கார்டை இங்கே பதிவு செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். When the spirit comes, it gives life. வேதம் சொல்லுகிறது, ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே ஜீவன் இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கும். வேதத்திலும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல மனிதனை படைத்த போது தேவன் மண்ணினாலே படைத்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதுகிறார். அந்த ஆவி உள்ளே வந்த உடனே அவன் ஜீவ ஆத்மாவாகி எழும்புகிறான். எசேக்கியல் உலர்ந்த எலும்புகள் இருக்கிற இடத்துல தேவன் கொண்டு போய் நிறுத்தி தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஆவிக்கு கட்டளையிடு என்று சொல்லுகிறார். ஆவிக்கு கட்டளையிட்ட உடனே அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒரு மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றது என்று வாசிக்கிறோம். அப்படியானால் எங்கெல்லாம் ஆவியானவர் வருகிறாரோ அங்கெல்லாம் உயிர் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. அதே ஆவியானவர் தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இரத்தமும் தண்ணீரும் வெளியேறி ஜீவன் இல்லாத ஒரு சடலமாய், அந்த மரித்த சரீரமாய் இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வாரத்தின் 1ஆம் நாள் ஓய்வு நாளில் அவருடைய சரீரம் உயிரடைந்து எழுந்து வந்து பேசுகிறார் என்றால் அவரை எழுப்பினவர் ஆவியானவர். இதை ஆச்சரியமாக பார்க்கிறோம், இதை நாம் விசுவாசிக்கிறோம், இதில் நாம் பிரமித்து போகிறோம். ஆனால் பவுல் இன்றைக்கு நம்மோடு வந்து தொடர்பு படுத்தி சொல்லுகிறார், அதே ஆவியானவர் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் உங்கள் சரீரத்திலே தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரத்திற்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். யார் அந்த ஆவியானவர்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். இன்னைக்கு இதை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு தைரியம் வரணும், நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கணும். ஐ எம் கேரியிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியானவரை நான் சுமந்திருக்கிறேன். இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறவர். அவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். அவர் எனக்குள்ளே இப்பொழுது இருக்கிறார். அப்பொழுது அவர் என்ன செய்வாராம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் சில அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம்.
உங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படி சொல்லலாம். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சில பாகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, செயலிழக்கிற தருணத்தில் இருக்கிறது, அது அது செயல்படுகிறதில்லை அப்படின்னு பலவிதமான செய்திகளை கேட்டு ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஐ எம் வீக், நான் வீக் ஆகிறேன், என்னுடைய அவயவங்கள் பலவீனமாகிறது, என்னுடைய எலும்புகளில் சத்து குறைந்திருக்கிறது, என்னுடைய ரத்தம் குறைந்திருக்கிறது, என்னுடைய இருதயத்தினுடைய செயல்பாடு குறைந்திருக்கிறது, என்னுடைய கிட்னியினுடைய செயல்பாடு குறைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் கேட்டு ஒருவேளை சோர்ந்து போய் பயந்து போய் அடுத்தது என்னாகுமோ அப்படின்னு கலங்கி இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மரித்து போன கிறிஸ்துவையே எழுப்பின ஆவியானவர் உங்களில் இருப்பார் என்றால் பழுதடைந்திருக்கிற உங்கள் அவயவங்களை நிச்சயம் அவர் உயிர்ப்பிப்பார். ஆகவே நீங்கள் உங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில், உங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்ட அவயவத்தில் சுகத்தை எதிர்பாருங்கள். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களில் இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் என்று விசுவாசிங்கள். Allow the Spirit of God to minister to your body. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரங்களுக்கு ஊழியம் செய்ய இடம் கொடுங்கள். விசுவாசியுங்கள், இதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், இதை நீங்கள் பேசுங்கள். என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், இந்த சரீரத்திலே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், அவர் என் சரீரத்தை உயிர்ப்பிப்பார், அவயவங்களை உயிர்ப்பிப்பார். I am resurrected by the Spirit. பாருங்க, ஆவியிலே, உள்ளான மனுஷனில் ஆவியில் வல்லமையாய் பலப்படுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய சரீரத்தின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எதிர்பாருங்கள். எக்ஸ்பெக்ட் டிவைன் ஹீலிங். தெய்வீக சுகத்தை எதிர்பாருங்கள், அற்புதத்தை எதிர்பாருங்கள், ஜீவனை எதிர்பாருங்கள். ஜீவன் உள்ளதெல்லாம் வளரும், ஜீவன் உள்ளதெல்லாம் அசையும், ஜீவன் உள்ளதெல்லாம் செயல்படும். when the spirit leaves, ஆவி விலகும் போது சரீரம் சாகிறது, ஆனால் ஆவி வரும்போதோ சரீரம் மறுபடியும் உயிரடைகிறது. இன்றைக்கு இந்த வெளிப்பாட்டை உங்களுடைய தியானமாக மாற்றுங்கள். உங்களுடைய மனக்கண்களில் உங்கள் அவயவங்கள் உயிரடைவதை பாருங்கள். ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஸ்டார்ட் உங்களுக்கு உண்டாகட்டும். சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன். அந்த புஸ்தகத்தில் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் ஒருவர் எழுதியிருக்கிறார். தெய்வீக சுகமளிக்கிற வரம் பெற்ற ஒரு தேவ மனிதர். பயங்கரமான அற்புதங்கள் அவருடைய ஊழியத்தில் நடக்கிறது. அவருடைய ஊழியத்தில் சின்னதாக இருக்கிற கால்கள் வளருகிறது. அப்படியே வீடியோ காட்சிகளை நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், ஒரு நாள் தேவன் செபிக்கும் போது அவரை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்தில் கொண்டு போய் காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய அறைக்குள் ஒரு தூதன் அவரை அழைத்து சென்றாராம். அப்படி தூதன் அழைத்து சென்ற போது அந்த ரூம்குள்ளே போனால் எல்லாருடைய பாடி பார்ட்ஸ்னால, அந்த ஃப்ரெஷ் பார்ட்ஸ்னால நிறைந்திருந்ததாம். அங்கே புதிய இருதயம், புதிய கிட்னி, புதிய நுரையீரல், புதிய கண்கள், கைகள், கால்கள், எலும்புகள் எல்லாம் இருக்கிறதை அந்த தேவதூதன் காண்பித்த போது இந்த தேவ மனிதர் அந்த தேவதூதன் இடத்தில் கேட்கிறார், என்னது இதெல்லாம்? மனிதனுடைய சரீர பாகங்களால் நிறைந்திருக்கிறது, இது என்ன? அப்பொழுது அந்த தேவதூதன் சொல்லுகிறார், கீழே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் புதியதை கொடுப்பதற்காகவே இதை வைத்திருக்கிறார் என்று. இந்த தரிசனம் தான் அந்த தேவ மனிதனுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த தேவ மனிதன் புதிய அவயவங்களுக்காக ஜெபிக்கிறார். அதே போல ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவயவங்கள் புதிதாக இருக்கிறதை பார்க்கிறார்கள். புதிய கற்ப பைகள், புதிய இருதயம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாமும் விசுவாசிப்போம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்முடைய சரீரத்திலும் பாதிக்கப்பட்ட அவயவங்களை உயிர்ப்பிப்பாராக, உயிர் அடைவதாக, புதிய அவயவங்கள் தோன்றுவதாக விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கிற இந்த நாளிலும் என்னோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் சில அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சில அவயவங்கள் சரியாக செயல்படவில்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்கள் கூட உணரலாம், முந்தி இருந்த பலன் என்னுடைய சரீரத்தில் இல்லையே. சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், அதையவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள் வாசமாயிருக்கிறார். சாவுக்கேதுவான பாதிக்கப்பட்ட பழுதடைந்த என்னுடைய அவயவங்களை எல்லாம் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுங்கள். என்னோடு கூட சேர்ந்து இந்த அறிக்கையை சொல்றீங்களா? நான் சொல்லுகிறது போல என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்னில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
என்னில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான என் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். இப்படி இந்த வசனத்தை படியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். இதுபோலவே இந்த வசனத்தை படித்து சொந்தம் கொண்டாடி அறிக்கை செய்யுங்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறபடியா சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை, அவயவங்களை அவர் உயிர்ப்பித்து உங்களுக்கு புதிய அவயவங்களை கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அவளுடைய சரீரங்களில் சுகத்தை பேசுகிறேன். நாங்கள் நம்புகிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமாயிருக்கிறீரப்பா. சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை எல்லாம் நீர் உயிர்ப்பிப்பீர். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவருடைய சரீரங்கள் பலனடைவதாக, அவயவங்கள் புதிதாவதாக, உயிரடைவதாக, ஆவியானவர் உயிர்ப்பிப்பீராக. பழுதடைந்திருக்கிற எல்லா பகுதிகளும் இயேசுவின் நாமத்தில் உயிரடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் இணைகிறோம், விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் உரிமை கொண்டாடுகிறோம். ஒவ்வொருவருடைய சரீரங்களிலும் புதிய பலன் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, அவயவங்கள் புதிதாவதாக, ஜீவன் உண்டாவதாக. எல்லா வியாதியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம். வலிகள், பலவீனங்கள், பயங்கள், வியாதிகள் சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் இந்த செய்திகளை கேளுங்கள். இந்த வார்த்தைகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கேட்கிற ஒவ்வொருவரும் விடுதலை ஆகட்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். நாளை இன்னொரு நாள் ஒரு தியானத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.